முருகன் திருவிழால் கதிர்வேல் ஜோதிடம் சார்பாக குருப்பெயர்ச்சி பலன் சொல்லி வருகிறோம். அந்த விதத்தில் இப்போ துலாராசி அன்பர்களே, குரு பகவான் உங்களுக்கு ஆகாத கிரகம், 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் உடைய கிரகம். எந்த சூழ்நிலையிலும் குரு பகவான் உங்களுக்கு துலாராசி அன்பர்களுக்கு சாதகம் செய்வதில்லை. இப்போதைக்கு இதுவரைக்கும் 9ல் நின்ற மிதுனத்தில் நின்று கொண்டு பார்வை பலத்தால் சில நன்மைகளை செய்து கொண்ட குரு இப்போதைக்கு 10ஆம் இடமான தொழில் சாலத்தில் உச்சமடையப் போகிறார். 10ல் பார்ப்பான் பதவியை பறிப்பான் என்பது பழமொழி. அது துலாராசிக்கு 100% பொருந்தும். 10ல் குரு உச்சமடைவது துலாராசிக்கு அவ்வளோ சிறப்பில்லை. எனவே உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு சில அதிகாரிகளின் டார்ச்சரும் விரும்பத்தகாத இடமாற்றமும் கிடைக்க வாய்ப்புண்டு. சுயதொழில் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சமடைவதால் தொழில் கவனம் திருட்டு போவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. எனவே துளாராசி என்பர்கள் இந்த ஓராண்டு காலம் ரொம்ப விழிப்புடன் செயல்படுவது நல்லது. உங்களுக்கு தற்போது 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சனி சகல சாதகங்களை செய்து கொண்டிருந்ததால் இந்த குரு தாக்கத்தில் கொஞ்சம் அது நிவர்த்தியாகும். இருந்தாலும் இந்த குரு பயிற்சியால் ரொம்ப விழிப்புடன் இருக்க வேண்டிய ராசி துளாராசி. அவர் பார்வை பலத்தால் துளாராசிக்கு தனவாக்கு சாணமான 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். விழிப்புடன் அந்த பணத்தை கையாளுவது நல்லது. 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை குரு பார்வையிடுவதால் வீடு வாகனம் போன்ற காரியங்களில் வாங்க விற்க இது ஒரு அற்புதமான காலம். இருந்தாலும் குரு 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை பார்ப்பதால் கடன் வாங்கியாவது வீடு கட்டினால் அந்த தோஷம் ஓரளவு நிவர்த்தியாகும். 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டாகிய மீனத்தை குரு பார்வையிடுவதால் அங்கே இருக்க சனி புனிதமடைகிறார். எனவே சனியால் உங்களுக்கு யோகம் வரும். இந்த குரு பயிற்சி துளாராசிக்கு குரு உச்சமடைவது அவ்வளோ சிறப்பில்லை. எனவே சிவ வழிபாட்டை தொடர்ந்து வெற்றி அடையுங்கள்.